अल्हम्दुलिल्लाह अला कुल्लि हाल। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन अल्लज़ी कुरिनतिल बरकतु बिज़ातिही व मुहय्या व तअत्तरतिल अवालिमु बितिबि ज़िक्रिही व रय्या। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக, ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும், முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக, ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எல்லா விதமான சிறிய பெரிய வியாதியிலிருந்தும் பலா முசீபத்திலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. பலஸ்தீன் காசாவில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை தருவானாக, அவர்களுக்கு உதவி செய்வானாக. பைத்துல் மக்தஸை அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவானாக. வாழுகிற காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக, ஆமீன். மறதி என்பது சில நபர்களுக்கு அருளாக இருக்கிறது, சில நபர்களுக்கு அதுவே பெரிய அவஸ்தையாகவும் ஆகிவிடுகிறது. சில விஷயங்களை நாம் மறந்தே ஆக வேண்டும், சில விஷயங்களை நாம் எப்பொழுதும் மறக்கவே கூடாது. அடுத்தவர்களுக்கு நாம் செய்த உதவியை மறந்துவிட வேண்டும், பிறர் நமக்கு செய்த உதவியை எப்பொழுதும் மறக்கக்கூடாது. நாம் யார் யாரை மறக்க வேண்டும், யார் யாரை மறக்கக்கூடாது என்று பார்த்தால், மறக்காமல் இருப்பவர்களில் முதல் நபர் அல்லாஹ்வை எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹுடைய நினைவை விட்டும் எப்பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வை மறந்துவிட்டால் அவர்கள்தான் பாவிகள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருக்குர்ஆனில் சூரத்து ஹஸ்ரில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வலா தகூனு கல்லதீன நசுல்லாஹ, அல்லாஹ்வை மறந்தவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஃபஅன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களை தாங்களே மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வை மறந்தவர்களாக ஆகிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டு, உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள்தான் பாவிகள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சதா எப்பொழுதும் 24 மணி நேரமும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வினாடி கூட அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்துவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அனைத்து நபிமார்களும், சஹாபாக்கள், வலிமார்கள் அத்துணை பேரும் ஒரு வினாடி கூட அல்லாஹ்வை மறக்காமல் சதா நினைவு கூர்ந்து கொண்டே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். எனவே நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், உன்னை மறந்தராத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்கு என்பதாக அல்லாஹு தஆலா நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த நசீபை தருவானாக. அல்லாஹ்வை மறக்காமல் இருக்க வேண்டும்.
அல்லாஹ்வை மறந்தவர்கள் பாவிகள், ஃபாசிக்குகள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பாவிகளுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். பாவிகளுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை, நேர்வழியை காட்ட மாட்டான் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரா ஸஃபிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹுவை மறந்துவிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஹிதாயத் என்பது கிடைக்காமல் போய்விடும். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது. இபாதத்துகளில், பொருளாதாரத்தில், நம்முடைய ஆரோக்கியத்தில் எந்த விதமான பெரிய முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது. ஹிதாயத் என்கிற படித்தரங்களில் நாம் முன்னேறி கொண்டே போக வேண்டும். எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு படித்தரம் இருக்கிறதோ அதுபோல ஹிதாயத்திற்கும் படித்தரங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே வாழ்ந்தால், அல்லாஹ்வை மறக்காமல் வாழ்ந்தால் அல்லாஹு தஆலா ஹிதாயத் காட்டிக்கொண்டே இருப்பான். அந்த படித்தரங்களில் நாம் முன்னேறி செல்லலாம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இன்னொரு இடத்திலே சூரா முனாஃபிகூனில் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய பொருட்களும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு உங்களை மறக்கடித்து விட வேண்டாம். ஃபமன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் ஹாஸிரூன். யார் அல்லாஹ்வை மறக்கிறார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்பதாக, அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கை என்பது நஷ்டவாளிகளுடைய வாழ்க்கை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நஷ்டவாளிகளை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வை சதா 24 மணி நேரமும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்று சொன்னால் எப்படி? ஒவ்வொரு வினாடியும் நமக்கு நம்முடைய வழிமார்கள், நம்முடைய சேகுமார்கள் எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, அல்லாஹ்தான் நமக்கு தூக்கத்தை கொடுத்தான். தூக்கத்திலிருந்து விழுக்கச் செய்வதும் அல்லாஹ்தான். நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது அல்லாஹ்தான். நம்மை நடக்க வைக்கிறது அல்லாஹ்தான். நாம் உணவை உண்ணுகிறோம் என்று சொன்னால் அந்த உணவை எடுப்பதற்கு ஆரோக்கியத்தை, கூவத்தை கொடுத்தவன் அல்லாஹ்தான் என்று அல்லாஹுடைய சிந்தனையிலே நம்முடைய வாழ்க்கை கழிய வேண்டும். நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் நாம பேசவில்லை, அல்லாஹ் நம்மை பேச வைக்கிறான். எத்தனையோ நபர்களுக்கு வாய் இருக்கிறது, ஆனால் பேச முடியாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ நபர்களுக்கு கண் இருக்கிறது, பார்க்க முடியாமல் இருக்கிறார்கள். அந்த கண்ணில் பார்வையை செலுத்தியவன் அல்லாஹ் என்கிற சிந்தனை வர வேண்டும். நாம் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்தான் நமக்கு இந்த பார்ப்பதற்குண்டான ஆற்றலை கொடுத்திருக்கிறான் என்கிற சிந்தனை வர வேண்டும். நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்தான் நம்மை பேச வைக்கிறான் என்கிற சிந்தனையோடு பேச வேண்டும். அந்த சிந்தனை வந்துவிட்டால் அல்லாஹுக்கு மாற்றமான எந்த வார்த்தையும் நம்முடைய வாயிலிருந்து வராது. யாரையும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? குறை சொல்ல மாட்டோம். அல்லாஹுக்கு மாற்றமான, அல்லாஹுக்கு பிடிக்காத எந்த ஒரு வார்த்தையும் நம்முடைய வாயிலிருந்து வராது. அல்லாஹ்தான் நம்மை பார்க்க வைக்கிறான் என்கிற சிந்தனை நம்மிடத்திலே வந்துவிட்டால் அசிங்கமான பார்வையை பார்க்க மாட்டோம். அல்லாஹ் எதை பார்க்க கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அந்த பார்வையை பார்க்க மாட்டோம். அல்லாஹ்தான் நம்மை கேட்க வைக்கிறான் என்கிற சிந்தனை நமக்கு வந்துவிட்டால் ஆபாசமானதை எதுவும் நாம் கேட்க மாட்டோம். அல்லாஹ் அனுமதித்ததை மட்டும் தான் நாம் கேட்போம். குர்ஆன் ஓதுவதை கேட்போம், ஹதீஸுகளை கேட்போம். வீணான விஷயங்களை நாம் எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டோம். அந்த சிந்தனை நம்மிடத்தில் மறந்து விட்டது. அல்லாஹ்தான் நம்மை கேட்க வைக்கிறான் என்கிற சிந்தனை மறந்து விட்டதின் காரணமாக நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? சீரியல் பார்க்கிறோம், டிவி பார்க்கிறாங்க. அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அவை அனைத்தையும் கேட்கிறாங்க. இந்த அல்லாஹ்வை மறந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் கொடுத்த பொருட்களை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தினால் நாம் நல்லவர்களாக ஆகிவிடுவோம். எனவே அல்லாஹ்வை மறக்காத ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு நபருக்கும் வேண்டும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவானாக. அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை மறந்து வாழ்பவர்கள் 3 வகையாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்களை
3 வகையாக அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அதில் முதலாவது நபரை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். வைதா மஸ்ஸல் இன்சான துர்ரு தஆனா லி ஜன்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா ஃபலம்மா கஷஃபனா அன்ஹு துர்ரஹு மர்ர கஅல்லம் யதுனா இலா துர்ரின் மஸ்ஸஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு சிரமம் வந்துவிட்டால், ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அல்லாஹ்ட்ட எப்படி துஆ செய்கிறானா? நின்ற வண்ணமாக துஆ செய்கிறான், உட்கார்ந்த வண்ணம் துஆ செய்கிறான், படுத்த வண்ணம் துஆ செய்கிறான். யா அல்லாஹ் எனக்கு இப்படி கஷ்டம் வந்துடுச்சு, யா அல்லாஹ் எனக்கு இப்படி சோதனை வந்து விட்டது, உன்னை தவிர யாரும் கஷ்டத்தை நீக்க முடியாது, உன்னை தவிர யாரும் எனக்கு ஹிதாயத் காட்ட முடியாது. அல்லாஹ்ட்ட எப்படி கெஞ்ச முடியுமோ அல்லாஹ்ட்ட அப்படி கெஞ்சுகிறான். அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டத்தை நீக்கிட்டானா துஆ செய்யாதவனை போல அவன் போய்விடுகிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹை எப்படி மறந்து விடுகிறார்கள் மனிதர்களில் சிலர். அல்லாஹ் தஆலா சில சோதனை கொடுக்கிற போது அந்த சோதனை நீக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கெஞ்சுறாங்க. யா அல்லாஹ் நீ தான் கஷ்டத்தை நீக்க முடியும், உன்னை தவிர யாரும் நீக்க முடியாது அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நீக்கியதற்கு பிறகு அவர்கள் துஆ செய்யாததை போன்று போயிடுறாங்க அப்படிங்கிறான். இது எவ்வளவு நன்றி கெட்ட துரோகம் இது! அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டத்தை நீக்கினால் அதற்கு பிறகு அல்லாஹ்வை எப்படி நினைவு கூற வேண்டும்? தொடர்ந்து நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இன்பத்தை, இந்த சுகத்தை கொடுத்தவன் அல்லாஹ், லாபத்தை கொடுத்தவன் அல்லாஹ், சந்தோஷத்தை கொடுத்தவன் அல்லாஹ். அதற்கு அல்லாஹ்வுக்கு சுக்கூர் சொல்ல வேண்டும், நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடறாங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், துஆ செய்யாதவர்களை போல ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரா ஃபுஸ்ஸிலத்தில் சொல்லி காட்டுகிறான். வைதா மஸ்ஸஹு ஷர்ரு ஃபது துஆஇன் அரீல். ரொம்ப நீளமாக துஆ செய்கிறாங்க. ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் ரொம்ப துஆ செய்கிறாங்கன்னா ரொம்ப நீளமாக. இதே சந்தோஷம் வந்துருச்சுன்னா பாருங்க, அடிச்சுழுந்து ஓடுவாங்க. துஆவே கிடையாது. சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த துஆவே கிடையாது. கஷ்டம் வந்து விட்டால் ரொம்ப நீளமாக துஆ செய்வதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த மறந்த வாழ்க்கை, சந்தோஷம் கிடைக்கிற போது அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை மறக்காமல் ஞாபகம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது. கஷ்டத்துல மட்டும்தான் என்ன செய்யணும்? இன்னைக்கு பெரும்பாலான நபர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க கஷ்டத்துல மட்டும்தான் என்னை நினைவு கூறுறீங்க. அப்படி நினைவு கூறக்கூடாது. சந்தோஷமான நேரத்தில் நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் கஷ்டமான நேரத்தில் நான் உங்களை நினைவு கூறுவேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுறான். எனவே இரண்டாவது நபரை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சந்தோஷமா வச்சிருக்கிறான் சில அடியார்களை. அவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிடறாங்க? அல்லாஹ்வை விட்டும் ஓடி விடுகிறார்கள். அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான்? நான் இவ்வளவு தொழுதேன், நான் இவ்வளவு தான தர்மம் செஞ்சேன், நான் இவ்வளவு நல்லமல் செஞ்சேன், எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டான், என்னை அல்லாஹ் சோதிச்சுட்டான், இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சில நபர்கள் அல்லாஹ் தஆலா சந்தோஷமாக இருக்கிற போது அல்லாஹ் நினைவு கூறுறாங்க. கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடிடுறாங்களா? وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ فَإِنْ أَصَابَهُ خَيْرٌ اطْمَأَنَّ بِهِ وَإِنْ أَصَابَتْهُ فِتْنَةٌ انقلب على وجهه خسر الدنيا والآخرة. அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கை, மறு உலக வாழ்க்கை ரெண்டுமே நஷ்டமாகிவிட்டது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சந்தோஷமா இருக்கும்போது எப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோமோ, கஷ்டம் ஏற்பட்டாலும் இது அல்லாஹ் தான் கொடுத்ததுன்னு சொல்லி என்ன செய்யணும்? அதை பொறுத்து கொள்ள வேண்டும், அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு ஓடுனா அவர்களுக்கு இந்த உலகமும் நஷ்டம்தான், நாளை மறு உலகம் நஷ்டம்தான். எனவே கஷ்டம் ஏற்படுகிற போது பொறுமை கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவது நபரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சோதனை வந்த என்ன செய்வாங்களாம்? அல்லாஹ்வை தூற்ற ஆரம்பிச்சிடுவாங்களாம். சந்தோஷம் கிடைச்சா அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ்வை புகழுவாங்க. அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்திட்டான், அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கிறான். இதே கஷ்டம் வந்துட்டா என்ன செய்வாங்க? தூற்ற ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமா. சந்தோஷம் அவர்களுக்கு வந்து விட்டால், கிடைத்து விட்டால், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அல்லாஹ் என்னை மகிழ்ச்சியாக்கி இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஃபயகூலு ரப்பி அக்ரமன். வம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா. ரிஸ்கிலே நெருக்கடியை கொடுத்தால், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால்,
அவர்களுக்கு வியாபாரத்தில் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டால், கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் வியாபாரம் குறைவாக ஏற்பட்டால் என்ன செய்வாங்க? ஃபயகூலு ரப்பி அஹானன், அல்லாஹ் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? தூற்ற ஆரம்பித்து விடுவார்கள். இப்படியும் இருக்கக்கூடாது. இந்த 3 தன்மையும் இருக்கக்கூடாது. கஷ்டம் வரும்போது மட்டும் அல்லாஹை ஞாபகப்படுத்தக்கூடாது. ஏதாவது கஷ்டத்தை கொடுத்தால் அல்லாஹை ஒட்டுமொத்தமாக விட்டுவிட்டு ஓடிவிடவும் கூடாது. அல்லாஹை தூற்றவும் கூடாது. அல்லாஹ்தான் சந்தோஷத்தையும் கொடுக்கிறான், அல்லாஹ்தான் கஷ்டத்தையும் கொடுக்கிறான். சந்தோஷம் கிடைக்கிற போது அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும், சுக்கூர் செய்ய வேண்டும். ஏதாவது கஷ்டம் வருகிற போது அதை பொறுத்து கொள்ள வேண்டும், சபூர் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யார் தன்னை மறந்து வாழ்கிறார்களோ, யார் தன்னை மறந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு நெருக்கடி இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கொஞ்சம் கேட்பாருங்க, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை சொல்ல ஆரம்பித்தார்னா தாங்க முடியாது. அவ்வளவு நெருக்கடிகள், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் அவ்வளவு பிரச்சனைகள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை, அவ்வளவு நெருக்கடிகள். ஏங்க இந்த நெருக்கடியான வாழ்க்கை? அல்லாஹை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே தொழுதா மட்டும் அல்லாஹை நினைவு கூர்ந்து விட்டோம் என்று அர்த்தமாகிவிடாது. வெறுமனே நாம் என்ன செய்யணும்? குர்ஆன் ஓதினால் மட்டும் அல்லாஹை நினைவு கூர்ந்ததாக ஆகிவிடாது. ஒரு சில அமல்கள் இதை நாம் குறிப்பிட்டு வைத்திருக்கிறோம். இந்த அமல் செஞ்சிட்டோம்னா நம்ம அல்லாஹை நினைவு கூறுகிறோம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். அல்லாஹை நினைவு கூறுவது என்றால் 24 மணி நேரம் அல்லாஹை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹை மறக்காமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், வமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னை நினைவு கூறுவதை புறக்கணிக்கிறார்களோ, என்னை மறந்து விடுகிறார்களோ, என் நினைவை புறக்கணிக்கிறார்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாளை கியாமத்து நாளில் அவர்கள் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, இந்த உலகத்தில் பார்வை உள்ளவர்களாக இருப்பாங்க. நாளை மறு உலகத்தில் மஹ்ஷர் மைதானத்தில் அவர்களுக்கு பார்வை இருக்காது, பார்வை பிடுங்கப்பட்டிருக்கும். அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, இந்த உலகத்தில் எங்களுக்கு நீ பார்வையை கொடுத்திருந்தாய், யா அல்லாஹ் இப்பொழுது கண் பார்வை எடுத்து விட்டாய் ஏன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் சொல்வானா, நீங்களும் இப்படித்தான் என்ன செஞ்சிருந்தீங்க? மறந்து வாழ்ந்தீங்க, என்னை நினைவு கூறாமல் இருந்திருந்தீங்க, எனவே நான் இப்பொழுது உங்களை மறத்து விடுகிறேன் அல்லாஹ் சொல்லி காட்டுவானா. தொடர்ந்து அடுத்தடுத்த வசனங்களில் வருகிறது. எனவே அல்லாஹை மறக்காம வாழணும். ஒவ்வொரு வினாடியும் அப்படி அல்லாஹை மறக்காம வாழணும்னா, ஏதாவது நாம் ஒரு சேகரிடத்திலே நாம் பையத் பெற்றிருந்தால்தான் இப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கை கிடைக்கும். 24 மணி நேரமும் அல்லாஹை நிறைவு கூறக்கூடிய ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால், யாரிடத்திலாவது, இந்த நபரும் தான் இல்லை, யாராவது ஒரு இடத்தில் அல்லாஹ், யாரை பார்த்தால் அல்லாஹுடைய ஞாபகம் வருமோ அப்படிப்பட்ட நபரிடத்தில் நீங்கள் தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மார்க்க மேதை, மிகப்பெரிய இறைநேசர், கல்வியின் கடல். அவங்கள்ட்ட வயசு எத்தனைன்னு கேட்டப்ப 2 வயசுண்டாங்க. யாராவது இப்படி கேட்டால், நம்ம யாராவது ஒரு பெரியவங்க உங்களுக்கு எத்தனை வயசுங்கன்னு கேட்டு 2 வயசுன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 வயசுண்டாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? 2 வருடம் தான் என்னுடைய சேஃபிடத்தை தொடர்பு வைத்து 2 வருடம் தான் அப்படின்னாங்க. நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை மிளிர வேண்டும் என்று சொன்னால், யாராவது ஒரு இடத்திலே அல்லாஹ்வை சதா நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட நல்லடியார்களோடு நாம் நம்முடைய சுஹபத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்களோடு நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி சேர்ந்து கொண்டால் 24 மணி நேரமும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே வாழலாம். 24 மணி நேரமும் அப்படித்தான் வாழ்ந்து சென்றார்கள். பல வலிமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அல்லாஹ்வை 24 மணி நேரமும் நினைவு கூர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாமும் வாழுவதற்கு ஆசைப்பட வேண்டும். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆதே, நான் உன்னை பிரியப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் உங்களை பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி முஆத் ரலியல்லாஹு சொன்னாங்க. ஒரே ஒரு துஆவை மட்டும் நீ செய்யாமல் விட்டுறாத,
ஒரு துஆவை நீ வளமையாக செய்து வா. நம்முடைய நெருக்கமானவங்களுக்கு ஏதாவது சொல்லி தருவோம்ல. நம்ம பிள்ளைங்க யாராச்சும் ஊருக்கு போகிறாங்க, ஹாஸ்டலுக்கு போகிறாங்க அப்படின்னா கல்யாணம் முடித்து வீட்டுக்கு நம்ம அனுப்பிச்சி கொடுக்குறோன்னா பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, சில முக்கியமான விஷயத்தை சொல்லி தருவாங்க. இது உன் வாழ்க்கையில் கடைபிடிச்சிக்க. அந்த மாதிரி ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக நம்ம அத்துணை பேருக்கும் ஒரு அழகான துஆவை கற்றுத்தராங்க. இந்த துஆவை நம்முடைய வாழ்க்கையில் விட்டுவிடவே கூடாது. எப்பொழுதெல்லாம் நாம் ரப்பிடத்திலே துஆ செய்வதற்காக கையை உயர்த்துகிறோமோ இந்த துஆ கட்டாயம் நம்முடைய நாவிலிருந்து வெளியே வர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரப்பி அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயாக. அல்லாஹ் உதவி செஞ்சால் தான் நம்ம நினைவு கூற முடியும், இல்லாட்டி அல்லாஹ் மறந்துடுவோம். அல்லாஹை நினைவு கூறுவதற்கு அல்லாஹுடைய உதவி வேண்டும். அல்லாஹுடைய உதவி இல்லாமல் அல்லாஹை நினைவு கூறவே முடியாது. சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியாது, அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த ஒரு நல்ல அமலையும் நாம் செய்ய முடியாது. அல்லாஹுடைய உதவி இருந்தால்தான் அல்லாஹுவை நினைவு கூற முடியும். இல்லாட்டி அல்லாஹை மறந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்வாங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக, நீ கொடுத்த நிஅமத்துகளுக்கு யா அல்லாஹ் நன்றி செலுத்துவதற்கு நீ தௌஃபீக் செய். அல்லாஹ் எவ்வளவோ நிஅமத்தை கொடுத்துருக்கான், அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யணும். அந்த சுக்குர் செய்வதற்கும் அல்லாஹ் தான் உதவி செய்யணும். வ ஹுஸ்னி இபாதத்திக், நல்லமல் செய்வதற்கும் அல்லாஹ் தான் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு நல்லமலும் செய்ய முடியாது, எந்த ஒரு நல்லமலும் செய்ய முடியாது. அல்லாஹுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் அல்லாஹை மறக்காத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நசீபை நம் அத்துணை பேருக்கும் தருவானாக. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஏன் அல்லாஹ் நினைவு கூறணும், ஏன் அல்லாஹை மறக்காம வாழணும், அல்லாஹை மறக்காமல் ஏன் வாழ வேண்டும், அதுதான் மிகப்பெரியது. அல்லாஹை சொல்லி காட்டுறான், வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹை நினைவு கூறுவதுதான் மிகப்பெரியது. இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நாம் பெரியது இடம் நினைத்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹை நினைவு கூறுவது இருக்கிறதே அதுதான் மிகப்பெரியது. வலதிக்ருல்லாஹி அக்பர் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹை திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹை நினைவு கூற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் உயிரோடு இருக்கிறோமா மரணித்து விட்டோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சுய பரிசோதனை. இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், உயிரோடு இருப்பதாக நம்ம எல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறாங்க. நம்மளை நாமே நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நபரும் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் ஹயாத்தாக இருக்கிறார்கள். யார் அல்லாஹ்வை நினைவு கூறவில்லையோ அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள், மையித்தாக இருக்கிறார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்யி வல் மையித், அல்லாஹ்வை நினைவு கூறுபவருக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாதவருக்கும் உள்ள உதாரணம் என்னவென்று தெரியுமா, உயிரோடு இருப்பவருக்கும் மையத்துக்கும் உள்ள உதாரணத்தை போல. நாம் எல்லாம் உயிரோடு இருக்கிறோமா அல்லது மரணித்து விட்டோமா என்று சொன்னால் ஒவ்வொருவரும் அவங்க தான் சொல்லணும். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வாழ்க்கையை, அப்படிப்பட்ட ஹயாத்தான வாழ்க்கை நமக்கு தந்தருள் புரிவானாக. அதனால்தான் பல வலிமார்கள் மன்னரைக்கு சென்றதற்கும் பிறகும் கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் மரணித்து வஃபாத் ஆகிட்டாங்க, ஆனால் அவர்கள் நினைவு கூறுவது கிடையாது. ஏன்னா இந்த உலகத்திலேயும் மையித்தாக வாழ்ந்தாங்க, கபூரிலேயும் மையித்தாக இருக்கிறாங்க. வலிமார்கள், இறைநேசர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் தங்களை மையித்தாக ஆக்கி கொண்டாங்க. அல்லாஹுடைய நினைவிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழித்தாங்க. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்கல்ல, மூத்து கபல அன் தமூத்து, நீங்கள் வஃபாத்தாகுவதற்கு முன்பாகவே வஃபாத்தாகி விடுங்கள். உங்களை நீங்கள் மையித்தானவர்களாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள். மையித்தானவராக எப்படி கருதுவது, மையித்தாக கருதி கொள்ளுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, கையை உயர்த்துவதற்கு அல்லாஹ் தான் சக்தி கொடுத்தான். மையத்து எப்படிங்க இருக்கும், கை அசைச்சு வைக்கணும், ஒழு செய்யறதா இருந்தால் என்ன செய்யணும், ஒழு செஞ்சு வைக்கணும். என்ன தண்ணீர் எடுக்க மாட்டாங்க, அதுபோல தண்ணீரை எடுக்கிற போது எனக்கு இந்த சக்தியை கொடுத்தவன் அல்லாஹ் என்கிற சிந்தனை வர வேண்டும். நான் மையித்தான், நான் ஜாஹில் தான், எனக்கு அறிவை கொடுத்தவன் அல்லாஹ் என்கிற சிந்தனை வர வேண்டும்.
நீங்கள் மௌத்தாகுவதற்கு முன்பாகவே நீங்கள் மரணமாகிக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் உன்னதமான வாழ்க்கை. அதுதான் உன்னதமான வாழ்க்கை. எத்தனையோ பெரும் அறிஞர் பெருமக்கள், அறிஞர்கள் எல்லாம் இந்த பாதையில் தான் தங்களை அமைத்து கொண்டார்கள். எனவே இந்த வாழ்க்கை இருக்கிறதே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு மட்டுமே கொடுக்கிறான். எனவே அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், யா அல்லாஹ் உன்னை மறக்காத ஒரு வாழ்வை தந்துருள் புரிவாயாக. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நசீபை நமக்கு தருவானாக. அல்லாஹை மறக்காமல் இருப்பவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியாமத்துகள் இருக்கிறதே, வெகுமதிகள் இருக்கிறதே, அது அளவில் அதை சொல்ல முடியாது. அவ்வளவு நியாமத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹை மறக்காமல் நினைவு கூர்ந்து கொண்டே வாழுகிறார்களே, அவர்களுக்கு ஏராளமான நியாமத்துகளை அல்லாஹ் கொடுக்கிறான், வெகுமதிகளை, பலன்களை அல்லாஹ் தர்றான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைக்கு அனைவருடைய உள்ளம் இப்படி இருக்குது, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதா இல்லைங்களா? ஏதாவது பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒன்று பிள்ளைகளை பற்றி கவலை, வியாபாரத்தை பற்றி கவலை, உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலை, ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த கவலை எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால், அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் மூலமாகத்தான் உள்ளங்கள் நிம்மதி பெறும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் பல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, குறிப்பாக உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு ஒரே ஒரு தீர்வு தான், அத்துணை நோய்க்கும் ஒரே தீர்வு தான், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு அதன் மூலமாக ஆரோக்கியத்தை, ஷிஃபாவை அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறார். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், யார் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே வாழுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மக்ஃபிரத்தையும் மகத்தான கூலியும் தருவதா அல்லாஹ் சொல்லி காட்டுறார். வذாக்கிரீன் அல்லாஹ கஸீரன் வذாக்கிராத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் தருவதா சொல்லி காட்டுறான். எனவே அல்லாஹ்வை மறக்காத ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும். நாளை கியாமத்து நாளில் அரசுடைய நிழல் 7 பேர்த்துக்கு கிடைக்கும். அதிலே ஒரு நபர் அல்லாஹ்வை மறக்காமல் யார் நினைவு கூர்ந்து கொண்டே வாழ்ந்தாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா அரசுடைய நிழலை தருகிறான். அப்படிப்பட்ட உன்னதமான அரசுடைய நிழலை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்திருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னை சதா நினைவு கூர்ந்து கொண்டு வாழ்ந்தார்களே, அப்படிப்பட்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.